அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் ஆபிரகாமுக்கு தெய்வ பயம் இருந்ததா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். இந்த உலகில் மனிதனாய் அவதரித்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தவறுகளை செய்கிறோம், தப்பிதங்களை செய்கிறோம். தவறு செய்யாதவன், தப்பிதங்களை செய்யாதவன் இந்த பூமியிலே கிடையாது என்றே சொல்லலாம். நான் தவறு பண்ண மாட்டேன், நான் தப்பே பண்ண மாட்டேன் என்று சொல்பவன் அவன் பொய்யன். அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான் என்று அர்த்தம். இந்த வகையில் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம், அவனும் வாழ்க்கையில் தவறு செய்திருக்கிறான். அதை குறித்து இந்த பதிவில் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் ஆபிராமை நோக்கி, இன்னும் பெயர் மாற்றப்படவில்லை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு என்று சொல்கிறார். ஆனால் அவன் புறப்படும் போது லோத்தும் அவனோடு புறப்படுகிறான் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்திலே நீங்கள் என்று சொல்லாமல் நீ என்று ஒருமையிலே ஆபிராமை அழைக்கிறார். அதற்கு உன் மனைவியோடு புறப்படு என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் லோத்தும் அவனோடு புறப்படுகிறான். ஆபிராம் லோத்திடம் கர்த்தர் சொன்னதை அறிவித்தானோ இல்லையோ நாம் அறியோம். ஆனால் ஆபிராமோடு லோத்து சென்றது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான காரியம். இதன் காரணமாக ஆபிராம் ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதை நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். தேவன் சொல்லிய வார்த்தைக்கு ஆபிராம் கீழ்ப்படிந்து புறப்பட்ட காரணத்தினால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சமயத்தில் அவனுக்கு தெய்வ பயம் இருந்ததா இல்லையா என்பதை நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு சாராய் அவசரப்பட்டு ஆபிராமிடம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரிடம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொன்ன போது ஆபிராம் அதற்கு சரி என்று சொல்லுகிறான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற ஆபிராம் இந்த காரியத்தில் வாக்கு தத்தம் கொடுத்த தேவனுக்கு பயப்படாமல் தன்னுடைய மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். தெய்வ பயம் இருந்திருந்தால் தேவனை விசுவாசிக்கிறவன் இந்த தவறை செய்திருக்க மாட்டான். வாக்கு தத்தம் கொடுத்த நாளில் இருந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகின்ற நாளுக்கு இடைப்பட்ட நாளில் தேவன் ஜனங்களை சோதிக்க தீர்மானிப்பார். அந்த வகையில் ஆபிராம் தேவனுடைய சோதனையில் மனைவியின் சொல் கேட்டு ஆகாரிடம் குழந்தை பெற்றுக் கொண்டதன் விளைவாக தோற்கடிக்கப்பட்டான். ஆகையினால் ஆகார் கர்ப்பமான பிறகு அந்த குடும்பத்தில் சாராய் அற்பமாக எண்ணப்படுகிறாள். ஆபிராம் பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தன்னுடைய மனைவியிடம், எகிப்தில் யார் கேட்டாலும் நீ உன்னை என் சகோதரி என்று பொய் சொல் என்றான். எகிப்தின் ஜனங்கள் சாராயை பார்த்தபோது அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவர் என்று கண்டார்கள். ஆகையால் அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆனால் அவள் நிமித்தமாக கர்த்தர் பார்வோனையும் அவள் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு பார்வோன் ஆபிராமை அழைத்து
சாராயை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றவன், தேவன் என்னை காத்துக் கொள்வார், என் மனைவியை காத்துக் கொள்வார் என்பதை விசுவாசிக்காமல் தன்னுடைய மனைவியிடம் பொய் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டது தெய்வ பயம் இல்லாததை காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆபிராம் தன் மனைவியிடம் பொய் சொன்னதற்கு ஒரே காரணம் அவனுக்கு இருந்த மரண பயம். தன்னை கொன்றுவிட்டு உன்னை அழைத்து செல்வார்கள் என்று சொல்லி பொய் சொல்ல வைக்கிறான். ஜனங்கள் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் என்று மரண பயம் வந்தவுடன், உயிர் பயம் வந்தவுடன் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார்கள். அதே போல இங்கே ஆபிராம் தேவனை அசட்டை செய்கிறான். ஆனாலும் தேவன் ஆபிராமை தண்டிப்பதற்கு பதிலாக சாராய் நிமித்தமாக பார்வோனையும் பார்வோன் குடும்பத்தையும் வாதித்தார் என்று வாசிக்கிறோம். பிறருடைய பொருளை இச்சிப்பது என்பது தேவனுக்கு விரோதமான காரியம். ஆகையினால்தான் பார்வோன் வாதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவி சாராளை தன் சகோதரி என்று 2வது முறை கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடம் பொய் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் ராஜா அபிமெலேக்கின் சொப்பனத்திலே இதை தெரிவிக்கிறார். ராஜா ஆபிரகாமை அழைத்து, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் என்கிறான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆபிரகாம், உன் தேசத்தில் தெய்வ பயம் இல்லை, அவர்கள் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நினைத்தேன் என்கிறான். இந்த இடத்திலேயும் ஆபிரகாம் தன்னுடைய உயிரை நினைக்கிறான். கர்த்தர் காத்துக் கொள்வார் என்று நினைக்காமலும் தனக்கு தெய்வ பயம் இல்லாததை நிதானிக்காமலும் எதிரியை பார்த்து, உங்களுக்கு தெய்வ பயம் இல்லாததால் என்னை கொண்டு போடுவீர்கள் என்று நினைத்தேன் என்கிறான். உயிர் பயம், மரண பயம் ஆபிரகாமை 2வது முறை தெய்வ பயம் இல்லாமல் பொய் சொல்ல வைத்தது. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்காமல் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் தருவார் என்று விசுவாசித்தவன், தேவன் என்னை காத்துக் கொள்வார் என்று விசுவாசிக்காமல் பொய் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எந்த நேரத்திலும் எப்போதும் காத்துக் கொள்வார் என்று விசுவாசிக்காமல் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டும் விசுவாசிப்பது வாக்கு தத்தம் நிறைவேறுதலை தாமதப்படுத்தும். வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க தெரிந்தவனுக்கு தேவன் என்னை காத்துக் கொள்வார் என்று ஏன் ஆபிரகாமால் விசுவாசிக்க முடியவில்லை? அதனால் தானே அவன் தெய்வ பயம் இல்லாதவனாக நமக்கு காணப்படுகிறான். ஈசாக்கை தகன பலியிலே என்று கர்த்தர் பேசிய போது தன் தவறை உணர்ந்து தெய்வ பயம் அவனை ஆட்கொள்கிறது. தைரியமாக ஈசாக்கை பலி கொடுக்க துணிந்த போது கர்த்தர், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துதான் நம்மை காக்க வேண்டும் என்றில்லை. இஸ்ரவேலை காக்கும் கர்த்தர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை பாதுகாக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 121:4 இதை நீங்கள் வாசிக்கலாம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நியமங்களை கைக்கொண்டு விசுவாசத்தோடு நடக்கின்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வாக்கு தத்தம் தேவையில்லை. எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார் என்ற தெய்வ பயத்தோடு கூடிய விசுவாசம் நமக்குள் இருக்குமே. ஆனால் நாம் உபத்திரவத்தின் மத்தியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் பாதுகாக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடும்
கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் நம் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அவர் கைவிடவே மாட்டார். தெய்வ பயத்துடன் விசுவாசிப்போம். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம் பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பயப்படுகிறவர்களாக உமது நியமங்களை கைக்கொண்டு விசுவாசத்தில் திடமாக இருந்து உம் ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவுகிற அன்பிற்காக தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.